நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்க போனா மெத்துசுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை குறிப்பிடப்பட்டிருக்கும். மெத்துசுலாவின் ஆயுசு நாட்களை நம்ம பார்க்க போனா 967 ஆண்டுகள் அவன் உயிரோடு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அவனோட இறக்கும் போச்சுல இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு வந்தது நோவின் காலத்திலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா, நம்முடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட மாட்டாங்களா அப்படின்றதுக்காக வேண்டி அவர்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் ஒவ்வொரு ஆண்டையும் கூட்டிக் கொண்டே வர்றார். மெத்துசுலாவின் வயது அந்த அளவுக்கு அதிகமாவதற்கு காரணமே ஆண்டவர் நம்ம மேல் வைத்த கிருபையும் அன்பும். அதே போலதான் இந்த நாட்கள்லயும் நம்ம பார்க்கலாம். கடைசி கால அடையாளங்கள் எங்கே பார்த்தாலும் நடந்து கொண்டே வருகிறது. யுத்தங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள், எங்கே பார்த்தாலும் எரிமலை வெடிப்புகள், எங்கே பார்த்தாலும் இயற்கை பேரழிவுகள், எங்கே பார்த்தாலும் கடல் சீற்றங்கள், சுனாமிகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. கடைசி கால அடையாளங்கள் ஆண்டவர் வேதத்தில் குறிப்பிட்ட எல்லா அடையாளங்களும் நிறைவேறி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் காலதாமதம் எதற்கென்றால் ஆண்டவர் நினைப்பது எல்லா ஜனங்களும் ரட்சிப்புக்குள்ளாக வந்துவிட மாட்டார்களா என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டியே நம்மளுக்கு இன்னும் சில காலங்களை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வைத்திருக்கிறார். நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம். இன்றே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணிய நாள்.